வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு கிராமத்து பள்ளிக்கூடம் இருக்குது. ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்வி அதிகாரி வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த கல்வி அதிகாரியும் அந்த கிராமத்தில் இருக்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராரு. வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் வராரு. ஸோ கிராம பகுதியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப குண்டும் குழியுமா அந்த ரோடெல்லாம் இருக்குது. ஸோ அதில் காரில் வரும்போது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதில் ஒரு காரோட டயரும் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுது. ஸோ உடனே இடையிலே நிப்பாட்டிடுறாங்க. ஸோ பஞ்சர் ஆயிடுச்சு, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியல. ஸோ அங்கேயே நிற்கிறாங்க. ஸோ அப்படி இவங்க அந்த காட்டு பகுதியில் இடையில நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பையன் அவங்கக்கிட்ட வரான். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, பார்க்க சின்ன பையனாக இருக்க, உனக்கெல்லாம் காரை பற்றி எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே இந்த பையன் சொல்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அப்பா ஒரு மெக்கானிக் ஷாப் தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் அவருக்கு நான் உதவி பண்ணுவேன், அதனால் எனக்கு நிறையா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவனுமே ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த காரை சூப்பராக ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடுறான். ஸோ இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, ஸோ நீ இந்தளவுக்கு நீ திறமையாக இருக்கியே, நீ ஏன்பா பள்ளிக்கூடலாம் போகல அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரி கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிற பதில் என்ன தெரியுங்களா? உடனே அந்த அதிகாரியை பார்த்து சொல்கிறான், இன்னைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். லீவா? இன்னைக்கு போய் எப்படி லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஆச்சரியமாக கேட்குறாரு. இல்லை, இன்னைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏதோ கல்வி அதிகாரி வராராம். ஸோ அதனால் படிக்காத முட்டாள் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கும் இன்னைக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பதிலை கேட்டதுமே அவருக்கு ஒரே மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த உலகத்தில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் தனி திறமைகள் இருக்கும். ஸோ திறமை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஸோ நம்ம தான் அந்த திறமை என்னங்கிறத நம்ம பார்த்து முன்னேறணுமே. ஸோ அதனால் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க படிக்காதவங்க, இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களையும் மதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ படிக்காத முட்டாள்கள் இந்த பையனை சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்ககிட்ட எவ்வளோ பெரிய ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறத அந்த கல்வி அதிகாரி உணர்ந்தார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையுமே. ஸோ யாரையும் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு பார்க்காதீங்க. சக மனிதர்கள் எல்லாத்தையுமே மதிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வேறொரு கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.